எரேமியாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. என்ன சத்தமே வரமாட்டேங்குதே. அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்குண்டான காரியங்களை பேசுறார். தேசத்தில் மக்கள் அழுகையும் புலம்பலுமா இருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டில் மக்கள் எல்லோரும் அழுகையும் புலம்பலும் கண்ணீருமா இருக்கிறார்கள். இதற்கு விடுதலை இல்லையா, இதற்கு ஒரு தீர்வு இல்லையா என்று மக்கள் கலங்கி கொண்டிருக்கிற ஒரு காலகட்டம். நம்ம வாழ்க்கையில் அப்படி தான் சில நேரங்கள் சில பிரச்சனைகள் நம்மளை போட்டு அப்படியே அமிழ்த்தி இதிலிருந்து வெளியே வர முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் நம்ம அமிழ்த்தப்பட்டிருப்போம். சில பிரச்சனைகள் மாதங்களில் தொடரும், சில பிரச்சனைகள் வருஷங்களில் தொடரும். விடுதலையே இல்லையா, இதற்கு ஒரு மாற்று இல்லையா அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும். அப்படி சில பேர் கேள்வி வரும், சில பேர் கேள்வி கேட்டு கேட்டு மனசுக்குள்ளே கேள்வி கேட்டு கேட்டு அப்படியே குமுறி போய் அப்படியே அமிழ்ந்திருப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளையே, தேவன் உங்கள் கண்ணீரை காணாதவர் அல்ல, உங்கள் வேதனையை அறியாதவர் அல்ல. உங்கள் வேதனைகள், உங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் அறிந்தவர். ஆனாலும் ஏன் இவைகள் சம்பவிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு கேள்வி வரணும். வந்தால் தான் நீங்கள் வளருவீங்க. இல்லாட்டி என்ன பண்ண முடியாது, வளர முடியாது. ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்தால் தான். இந்த மக்களுடைய வாழ்க்கையில் நிறைய பாவங்கள் பெருகி போயிடுச்சு. ஆண்டவர் ஒரு ஜனத்தை பிரித்து எடுத்து நீங்கள் ஏன் ஜனம்னு சொன்னார். ஹல்லேலூயா. பூமியில் எவ்வளவோ ஜனம் இருக்கும்போது, எத்தனையோ மக்கள் இருக்கும்போது, ஆண்டவராகிய தேவன் ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டார். ஒரு நபரை தெரிந்து கொண்டு அதன் மூலமாய் பெருகுகிற ஒரு வம்சம். ஒரு நபர் ஆபிரகாமுடைய குடும்பம், அடுத்தது அவனுடைய மகனுடைய குடும்பம், அதற்கு அடுத்தது அவனுடைய மகனுடைய மகன் குடும்பம், அதாவது பேரனுடைய குடும்பம், அதற்கு பின்பதாக அவர்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பம். அப்படியே ஒரு மனுஷனை தெரிந்து கொண்டு அந்த வம்சத்தை அப்படியே பிளஸ் பண்ணுறார். அந்த வம்சத்தை என்ன பண்ணுறாரு, பெருக பண்ணுகிறார். அப்படின்னா தேவனுடைய பிள்ளையே, உங்களை தேவன் அல்லவா தெரிந்து கொண்டார். சொல்லுங்கள், தேவன் என்னை தெரிந்து கொண்டார். உங்களை யார் தெரிந்துக்கிட்டார்? தேவன் தான் தெரிந்துக்கிட்டார். தேவன் தான் உங்களை சூஸ் பண்ணார். நீங்கள் யார் எவருன்னு தெரியாது, ஆனால் உங்களை தேவன் தான் சூஸ் பண்ணார். தேவன் உங்களை தெரிந்து கொண்டு உங்கள் வம்சத்தின் மேலே தேவன் கரங்களை வைத்தார். பாருங்கள், ஒரு நபர் ரட்சிக்கப்பட்டார். நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகளை படிச்சிங்கன்னா, முதலாவது நீ ரட்சிக்கப்பட்டால் பின்பு உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார். முதலாவது நீ விசுவாசி, பின்பு உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவார்கள். ஒரு நபர் ஆண்டவருக்குள்ளே வந்தால், அந்த வந்த ஒரு நபர், ரட்சிக்கப்பட்டு வந்த ஒரு நபர் விசுவாசமாக இருந்தா அந்த குடும்பம் கட்டாயமாக ரட்சிக்கப்படும். என் குடும்பம் ரட்சிக்கப்படலைங்க, நான் மட்டும் தாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் மட்டும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரட்சிக்கப்பட்ட நீங்கள் இன்னும் தேவனுடைய செயலை நடப்பிக்கவில்லை என்று அர்த்தம். தப்பாக எல்லாம் நினச்சிடாதீங்க. இட்ஸ் 100% ஃபேக்ட். ஏனென்றால் உங்களுக்கு ஒரு நோய் தாக்குகிறது, அதாவது ஜஸ்ட் ஒரு வைரஸ். நம்ம கொரோனா பார்த்தோம், இல்லை சில விதமான வைரஸ், ஜலதோஷம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு தொட்டுச்சுன்னா அடுத்தால் என்ன பண்ணிடும், என்ன பண்ணோம், கட்டாயமாக ஸ்ப்ரெட் பண்ணி பரவும். அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுலை பார்த்து அங்கே இருக்கிற மக்கள் சொன்னாங்க, இவன் ஒரு கொள்ளை நோயின்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? கொள்ளை நோய்னா அவன் ஒரு வைரஸ். இவங்ககிட்ட பேசினா கொஞ்ச நேரத்தில் அவன் நம்மளை என்ன ஆக்கிடுவான், கிறிஸ்தவன் ஆக்கிடுவான். ஏன்னா அங்கே இருந்த
பொந்தி பிளாத்துன்னு நினைக்கிறேன், சாரி, அங்கே இருக்க ராயனே என்ன சொல்கிறேன்னா, நீ கொஞ்சம் குறைய என்னை நினைவாக்க ரெடி ஆகிட்டேன்னா கிறிஸ்தவனாகிற கொஞ்சம் குறைய நீ என்னை மனம் திரும்ப பண்ணுற அப்படின்னா ஒரு அரசியல் தலைவர் ஒரு ராஜாவின் ஸ்தானத்தில் உக்காந்துருக்கிற ஒரு மனுஷனையே கொஞ்சம் நேரம் பேசும்போது அவன் இருதயம் ஒரு ஷேக் ஆகுது இல்லை? அப்படின்னா நம்ம வீட்டுக்குள்ளே நாம் வாழும்போது நம்ம சுற்றி இருக்கிறவங்க, உங்கள் பெற்றோராக இருக்கலாம், இல்லை உங்கள் சகோதரனாக இருக்கலாம், உங்கள் சகோதரியாக இருக்கலாம், இல்லை உங்கள் அம்மா அப்பா இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்களாக இருக்கலாம், இல்லை உங்கள் கணவராக இருக்கலாம், உங்கள் மனைவியாக இருக்கலாம். நீங்கள் கர்த்தருக்குள்ளே வாழும்போது உங்களிடத்திலிருந்து அந்த காட்ஸ் பிரசன்ஸ், உங்களிடத்திலிருந்து அந்த வெளிச்சம் வெளியே பிரகாசிக்க ஆரம்பிக்கும்.